ஸ்ரீவைகுண்டம் ரயில்வே நிலையத்தில் நேற்று முன்தினம் நிறுத்தப்பட்ட செந்தூர் எக்ஸ்பிரஸில் சிக்கியிருந்தவர்கள் மீட்கப்பட்டு வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் ஷேக் அப்துல்லா. ஷேக் அப்துல்லா, தற்போது எத்தனை பேர் மீட்கப்பட்டு வருகின்றனர்? என்ன மாதிரியான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது? தூத்துக்குடி மாவட்டத்தில் வரலாறு காணாத அளவிற்கு கொட்டி தீர்த்த கனமழையால் தூத்துக்குடி மாவட்டமே தனித்தீவு போல காட்சியளிக்கிறது. குறிப்பாக ஸ்ரீவைகுண்டம் தாலுகாக்குட்பட்ட பல்வேறு பகுதிகள் அந்த வழியாக சாலை மார்க்கமாக செல்லக்கூடிய அனைத்து வழித்தடங்களிலுமே சாலைகள் அடித்து செல்லப்பட்டு இந்த பகுதிக்கு வர முடியாத சூழலில் தான் நேற்று முதல் இந்த பகுதிக்கு எப்படியாவது செல்ல வேண்டும் என்ற முயற்சி செய்து சற்று முன்னர் தான் இந்த பகுதிக்கு நம்ம வந்திருக்கோம். குறிப்பாக இந்த மழை காரணமாக திருச்செந்தூரிலிருந்து சென்னை செல்லக்கூடிய செந்தூர் எக்ஸ்பிரஸ் நேற்றைய முன்தினம் இரவு முதல் இந்த பகுதியில் நிறுத்தப்பட்டிருக்கு. குறிப்பாக சொல்லப்போனால் இந்த செந்தூர் எக்ஸ்பிரஸில் மொத்தம் 18 கம்பார்ட்மெண்ட்டுகளில் 900க்கும் மேற்பட்ட பயணிகள் பயணித்திருக்காங்க. கடந்த 2 தினங்களாக பல்வேறு உதவிகள் இன்றி தவித்த மக்களுக்கு இன்றுதான் அவர்களுக்கு தேவையான உதவி கிடைத்தது. குறிப்பாக இவர்களுக்கு அருகே உள்ள கிராமங்களை சேர்ந்தவர்கள் உணவு உள்ளிட்டவற்றை வழங்கி இவர்களுடைய பசியையும் தாகத்தையும் தணித்துள்ளனர். இதே நிலைமையில இங்கே இருக்கக்கூடிய பயணிகள் முழுமையாக மீட்டு வரக்கூடிய நிலையில தற்பொழுது 92 பயணிகள் இந்த ரயில்வே நிலையத்தில் தற்பொழுது காத்து உள்ளனர். குறிப்பாக இந்த காத்திருக்கக்கூடிய பயணிகள் யாருன்னு பார்க்க போனா வயது முதிர்ந்தோர்களும் உடல்நலம் குறைவுடைய மாற்றுத்திறனாளிகளும் அவர்கள் குடும்பத்தை சார்ந்த 92 நபர்கள் இருக்காங்க. மற்ற பயணிகள் மீட்கப்பட்டு இங்கிருந்து அதாவது மீட்பு குழுவினர் வந்த வாகனங்கள் மூலம் இங்கிருந்து வெள்ளூர் பகுதிக்கு அழைத்து சென்று அங்கிருந்து பேருந்து மூலமாக வாஞ்சி மணியாச்சி என்ற ரயில்வே நிலையத்திற்கு கொண்டு சென்று அங்கிருந்து அவர்கள் தனி ரயில் மூலம் அவரவர்கள் சேர வேண்டிய சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கும் பணியில் ரயில்வே ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக தற்பொழுது இங்கு இருக்கக்கூடிய முதியவர்கள் செல்ல வேண்டும் என்றால் சுமார் 2.5 கிலோமீட்டர் நடந்துதான் அந்த வாகனங்கள் போக்குவரத்து இருக்கிறது. அது இவர்களால் நடக்க முடியாது என்பதால் இவர்களை மீட்கிறதற்கு என்னென்ன மாதிரியான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று ரயில்வே ஊழியர்களும் அதே போல் ரயில்வே துறையை சேர்ந்த அதிகாரிகளும் தொடர்ச்சியாக இவர்கள் திட்டமிட்டு ஆலோசனையும் ஈடுபட்டு வருவதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. தற்போது இந்த ரயிலில் பயணித்த பெண் முதியவர் ஒருத்தர் இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்கலாம். நீங்க எத்தனை நாளா இங்க வந்தாச்சு? இப்ப இயற்கை பேரிடர்ல மழை வெள்ளம் சூழ்ந்தனால இந்த பகுதியில் ட்ரெயின் நிப்பாட்டப்பட்டிருக்கு. என்னென்ன மாதிரியான பாதிப்புகளையும் கஷ்டத்தையும் சந்திச்சிங்க? தண்ணி மழை நிறையா பெஞ்சது, வண்டிக்குள்ளேயும் தண்ணியே கிடையாது, தண்ணியாக கிடந்தது. எங்களுக்கு பக்கத்து ஊருக்காரவங்க தான் சமையல் பண்ணி போட்டாங்க, தண்ணி எல்லாம் கொடுத்தாங்க. அவங்க தான் பசி ஆத்துனதே அவங்க தான். நீங்கள் எந்த பகுதியிலேருந்து வரீங்க? எந்த ஊர்லேருந்து எந்த ஊருக்கு போகலான்னு திட்டமிட்டு இருந்தீங்க? நீங்கள் கிளம்புனதுலேருந்து 1 மணி நேரத்தில் இங்கே ரயில் நிப்பாட்டப்பட்டுச்சு, மழை அடித்து ஊற்றிட்டு இருந்துச்சு. உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு அச்சம்லாம் ஏற்பட்டுச்சு? அதாவது ரயில் நின்ற உடனே எங்களுக்கு சரி இதுக்காக சிக்னலுக்காக நிற்குதுன்னு நினச்சோம். அதே நேரத்தில் ரொம்ப நேரம் நின்றுச்சு. திருப்பி இங்கே கேட்கும்போது ரயில் கேன்சலு, மழையில் ட்ரெயின்லலாம் பாலங்கள்லாம் இது பண்ணியிருக்காங்க, நீங்கள் இங்கே தான் இருக்கணும் அப்படின்னாங்க. நைட்டில் எங்களுக்கு சாப்பாடோ எதுவும் இல்லை. அப்புறம் நாங்கள் காலையில் எந்திரிச்ச உடனே பக்கத்து ஊருக்கார் புதூருக்கார், அது அவங்க புதுக்குடிக்கார், அவங்க பொதுமக்கள் எங்களுக்கு என்ன ஏதுன்னு கேட்டு சமையல் பண்ணி காலையில் சாம்பார் சாதம் கொடுத்தாங்க, எல்லாமே கொடுத்தாங்க. அதுக்கடுத்து மத்தியானத்துலேயும் புளியோதரை மாதிரி போட்டு கொண்டு எல்லாருக்கும் கொடுத்தாங்க. நல்லபடியாக கவனிச்சாங்க. அந்த மக்களுக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். குறிப்பாக இதில் பெண்கள் குழந்தைகள்லாம் அதிகப்படியான நபர்கள் இருந்திருப்பாங்க. அவங்க என்னென்ன மாதிரியான கஷ்டத்தை சந்திச்சாங்க? நீங்கள் ரயில் நிற்கும் போது பாதிப்பை சொல்லியிருப்பாங்க. இப்போ சட்ட நேரத்தில் கொஞ்சம் நேரத்தில் போயிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோணுச்சா? நீங்கள் எவ்வளோ தூரம் ஒரு அச்சத்தோடு இருந்தீங்க? சரியாக தூங்கியிருக்க முடியாது. என்னென்ன பாதிப்புகளை சந்திச்சிங்க? அதாவது நாங்கள் வந்தது ஞாயிற்றுக்கிழமை நைட்டு ஆல்ட்டாங்க. நாங்கள் சரி மறுநாள் காலையில் விடிய காலையில் போயிடுவோம், சென்னைக்கு போயிடுவோம் தான் எதிர்பார்த்தது. மழை ஓவராக பெஞ்சதுனால எங்களால் போக முடியல. அதனால் ட்ரெயின் நின்றுச்சு. சரி மறுநாள் எப்படியும் எடுத்துருவாங்க, மதியானத்துக்குள்ளே எடுத்துருவாங்கன்னு பார்த்தோம். அது இடம்லாம் நேற்று ஃபுல்லாக எங்களுக்கு உணவே இல்லாமல் நேற்று பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டோம். பக்கத்தில் கிராமத்தில் இருக்க மக்கள் தான் எல்லாம் உணவுலேருந்து எல்லாமே எங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க. குழந்தைக்கு பால் எல்லாமே மெடிக்கல் முதற்கொண்டு அவங்க வச்சுருந்த சுகர் மாத்திரை கொண்டு எங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க. நாங்கள் அதை இது பண்ணோம். இன்றைக்கி காலையில் தான் எங்களுக்கு 3 ஹெலிகாப்டரில் உணவு இறங்குச்சு. அந்த உணவை நாங்கள் சாப்பிட்டு இன்றைக்கி எல்லாம் இது பண்ணிட்டோம். இங்கே முக்கால்வாசி பேரை அவங்களே பாதுகாப்பு படையில் கூட்டிட்டு போயிட்டாங்க. வயசானவங்களும் நாங்கள் முதியோர்களும் எங்கள் குடும்பத்தை சார்ந்தவங்க தான் இருக்கிறோம். இப்போ நாங்கள் சென்னைக்கு போகிறதுக்கு எங்களுக்கு டிராக்டர் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. நாங்கள் டிராக்டர் மூலமாக போய் நாளைக்கு எப்படியாவது சென்னைக்கு நாங்கள் போயிடணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். குறிப்பாக இங்கு தற்பொழுது 92 பயணிகள் சிக்கி தவித்து வரக்கூடிய நிலையில் அவர்களை மீட்கிறதுக்கான நடவடிக்கையும் இங்கே தீவிரமாக ரயில்வே ஊழியர்களும் ரயில்வே அதிகாரிகளும் ஈடுபட்டிருக்காங்க. தற்போது இந்த ரயில்வே துறையோட சேர்ந்த வணிக
ஆய்வாளர் நம்ம கூட இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்கலாம். ஆனால் இது வந்து எத்தனை மணி, அதாவது திருச்செந்தூர்லேருந்து செந்தூர் எக்ஸ்பிரஸ் வந்து சரியாக ஒரு 8:25க்கு புறப்பட்டதாக சொல்கிறாங்க. இங்கே வந்து 9:20க்கு நிறுத்தப்பட்டிருக்கு. என்ன காரணத்துக்காக ரயில் நிப்பாட்ட வேண்டிய தேவை ஏற்பட்டுச்சு, என்ன நடந்தது? அதாவது ரெகுலராக வந்து நமக்கு இந்த சிறுவைகுண்டம் வந்து ஸ்டாப்பிங் உண்டு. செந்தூர் எக்ஸ்பிரஸ்க்கு வந்து நாசரத்துக்கு அப்புறம் சிறுவைகுண்டம் நிற்கும். சிறுவைகுண்டம் நின்னதுக்கு அப்புறம் வந்து இங்கே எஸ்எம் வந்து இந்த வண்டியை வந்து அடுத்து மேலே கொண்டு போகிறதுக்காக சிக்னல் போடும்போது சிக்னல் விழலை. அப்போ என்ன ஏது அப்படின்னு சொல்லி அப்போ எல்லாமே நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. அப்போ என்னென்னு பார்க்கும்போது அந்த சிக்னல் ட்ராக்கில் வந்து தண்ணி நிறைய வந்து ட்ராக்கில் அடியில் இருக்க மண் ஃபுல்லாகவே அரிக்க ஆரம்பிச்சிட்டு, இவங்க இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு கண்ட்ரோல் மெசேஜ் ஒவ்வொரு மெசேஜாக கொடுக்கும்போது நாங்கள் வந்து அங்கே திருநெல்வேலியில் நைட்டு 10 மணிக்கு தான் அந்த நியூஸை வந்து நாங்கள் வந்து ரிசீவ் பண்ணுறோம். இந்த மாதிரி ட்ரெயினை வந்து மூவ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி. சரி ரைட், அப்போ ரிட்டன் பேக் வந்து நாங்கள் வந்து திருச்செந்தூருக்கே அந்த வண்டியை வந்து கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இங்கேயும் வந்து தண்ணி எந்த சைடும் ரொம்ப அதிகமாகி போச்சு. அப்போ அந்த வண்டியை வந்து எங்கேயுமே நவுட்ட முடியாது. நம்ம திருநெல்வேலி பக்கமும் கொண்டு போக முடியாது, திருச்செந்தூர் பக்கமும் கொண்டு போக முடியாது. இங்கே ஸ்டேபிள் பண்ணணும்னு சொல்லி இங்கே ஸ்டேபிள் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நான் கமர்ஷியல் இன்ஸ்பெக்டர், அவர் கேட்ரிங் இன்ஸ்பெக்டர் 2 பேரும், ஆர்பிஎஃப் எஸ்ஐ செந்தில்னு ஒருத்தர் உண்டு, 3 பேரும் சேர்ந்து வண்டி எடுத்துக்கிட்டு இந்த ரேடியஸ் இந்த சிறுவைகுண்டம் ஸ்டேஷனுக்கு எங்கே கூடிலாம் வர முடியுமோ அந்த பாதைக்கெலாம் வந்து பார்த்தோம். கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் ரேடியஸ்க்கு இந்த ஸ்டேஷனை வந்து நெருங்க முடியல எங்களால். அது எல்லா இடத்துலையும் வந்து ரோடு ப்ரோக் ஆகி எல்லாமே வாட்டர் லெவல் வந்து ரொம்ப இன்க்ரீஸாக இருந்துச்சு. நாங்கள் ப்ரைவேட் காரில் தான் வந்தோம். அந்த ப்ரைவேட் காருமே வந்து ஒரு அளவு சிங்கர் அளவுக்கு ஆகி போச்சு. ஸோ வந்து நைட்டு ஃபுல்லாக ஒரு 3:30 வரைக்கும் ரவுண்ட் பண்ணி பார்த்தோம், எங்கேயுமே வந்து ஸ்டேஷனை வந்து வர முடியல. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் நேற்று காலையில் திரும்பி ஒவ்வொரு இடமா நாங்கள் போய் பார்த்து எந்த இடத்துல தண்ணி குறைய ஆரம்பிச்சிருக்கோ அந்த இடத்து மூலமாக உள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம், எங்கேயுமே குறையல. அப்புறம் நேற்று ஈவினிங் அப்புறம் தான் இந்த சைடில் வந்து வெள்ளூர் சைடு மூலமாக கொஞ்சம் தண்ணி குறைஞ்சிச்சு. அது மூலமாக நாங்கள் வர பார்த்தோம். நைட்டுனால வர முடியாமல் போச்சு. திருப்பி இன்றைக்கி காலையில் வந்தோம். அதே பாதையில் திருப்பி வந்து நாங்கள் கொண்டு வந்த பிஸ்கட்ஸு, ஸ்நாக்ஸு, வாட்டர் எல்லாமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். அது போக வந்து நேற்று காலையில் வந்து இங்கே லோக்கலில் வந்து அருணா ஹோட்டல்னு ஒரு ஹோட்டல் இருக்குது, அவங்கள்ட்ட சொல்லி அவங்ககிட்ட ஃபுட்டு அரேஞ்ச் பண்ண சொல்லி. இப்போ 92 பயணிகள் சிக்கியிருக்காங்க. ஏற்கனவே உள்ள பயணிகளை வாஞ்சி மணியாச்சி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அவங்களை அனுப்ப போகிறோம். இப்போ 92 பயணிகள் முடியாதவங்களா இருக்காங்க, வயது முதிர்ந்தவர்களாக இருக்காங்க. ஏன்னா வந்து அவங்க 2.5 கிலோமீட்டர் நடந்து போனால் தான் அவங்க அங்கேருந்து பயணமே பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அவங்கள மீட்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போகிறோம்? இப்போ அவங்கள மீட்டருக்கு தான் நாங்கள் ரயில்வே ஆஃபீஸர்ஸ்கிட்ட கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கோம். அவங்க வந்து ஏதாவது ஒரு வெஹிக்கிள் வந்து எங்களுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணி தரேன்ட்டு இருக்காங்க. இல்லை போட்டு மூலமாக கிடச்சாலும் இந்த 92 பேசஞ்சர்ஸை வந்து கொண்டு போகணும். சப்போஸ் எதுவுமே வழி இல்லை அப்படின்னா ஏர்லிஃப்ட் மூலமாக ஹெலிகாப்டர் மூலமாக அவங்கள வந்து ஷிஃப்ட் பண்ணி கொண்டு போகிறதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். குறிப்பாக இந்த வயது முதிர்ந்தவர்களும் மாற்றுத்திறனாளிகளும் இந்த ரயில்வே நிலையத்திலிருந்து அவர்கள் செல்ல வேண்டும் என்றால், ஏனால் சுற்று வட்டார பகுதி முழுவதும் தண்ணீர் சூழ்ந்து இருக்கிறது. ஒன்று படகு மூலமாக 2.5-3 கிலோமீட்டர் சென்று அங்கிருந்து மாற்று வாகனம் மூலம் செல்ல வேண்டும். அப்படி இல்லை என்றால் வான்வெளியாக வந்து ஹெலிகாப்டர் உதவியுடன் தான் மீட்க முடியும். இல்லாட்டி இந்த பயணிகளை மீட்கிறது சவால் நிறைந்ததாக இருக்குது. மேலும் வந்து தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர்கிட்ட துணை ராணுவ படையினர்கிட்டையும் நாங்கள் உதவியை நாடி இருக்கோம். அவங்க வரும்பொழுது தான் இந்த பகுதி இங்கே தவிக்கக்கூடிய 92 பயணிகளையும் மீட்டு கொண்டு செல்ல முடியும்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த செந்தூர் எக்ஸ்பிரஸை பொறுத்தவரையும் எதனால் இந்த பகுதியில் நிப்பாட்டப்பட்டது, ஏன்னா அங்கே அடைமழை வெளுத்து வாங்கி வரக்கூடிய நிலையில் அங்கே அந்த ரயில்வே நிலையத்தில் ஏற்பட்ட பழுதை கூட பார்க்க முடியாத நிலை ஏற்பட்டது. இதை தாண்டி இந்த ரயிலை இயக்கியிருந்தால் பெரிய அளவிலான பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். அந்த காரணத்துக்காக இந்த பகுதி நிறுத்தப்பட்டவர்களை கிட்டத்தட்ட 2 நாட்களாக கஷ்டப்பட்டு வந்த பயணிகள் தற்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக மீட்கப்பட்டு தற்பொழுது 92 பயணிகளையும் மீட்கக்கூடிய நடவடிக்கைகளில் ரயில்வே அதிகாரிகளும் அந்த பகுதியை சேர்ந்த ஊழியர்களும் ஈடுபட்டிருக்காங்க. மேலும் இந்த பயணிகளுக்கு பெரும் உதவியாக சுற்றுவட்டார கிராமத்தை சேர்ந்த மக்கள் இருந்திருக்காங்க. ஏன்னா உணவு உள்ளிட்டவைகளை வழங்கியிருக்காங்க. அப்படிங்கிறது அவங்களுக்கும் இந்த பகுதி மக்கள் வந்து நன்றியும் தெரிவிச்சிருக்காங்க. ஷேக் அப்துல்லா, கடந்த 2 நாட்களாக தவித்துக் கொண்டிருந்த பயணிகள் படிப்படியாக தற்போது மீட்கப்பட்டு வருகின்றனர். இதுவரைக்கும் எவ்வளவு பேர் மீட்கப்பட்டிருக்காங்க, இன்னும் எவ்வளவு பயணிகள் அங்கு இருக்காங்க, இது தொடர்பாக ரயில்வே நிர்வாகம் தரப்புல எதனா தகவல் தெரிவிச்சிருக்காங்களா? குறிப்பாக இந்த செந்தூர் எக்ஸ்பிரஸை பொறுத்தவரை திருச்செந்தூரிலிருந்து புறப்பட்டு சென்னை செல்லக்கூடிய ரயில் தான் இது. இந்த ரயிலை பொறுத்தவரை இந்த ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் கடந்த நேற்றைய முன்தினம், அதாவது ஞாயிற்றுக்கிழமை இரவு 9:25 மணிக்கு இந்த ரயில்வே நிலையத்திற்கு வரும்பொழுது தான் இந்த பாதிப்பு ஏற்பட்டதனால நிறுத்தப்பட்டிருக்கு. குறிப்பாக இந்த செந்தூர் எக்ஸ்பிரஸில் மொத்தம் 18 கம்பார்ட்மெண்ட்டுகள்லேருந்து வந்திருக்காங்க. இந்த 18 கம்பார்ட்மெண்ட்டில் 900க்கும் மேற்பட்டோர் வந்த நிலையில் மற்ற அனைத்து பயணிகளும் மீட்கப்பட்டு தற்பொழுது 97
102 பயணிகள் இருக்காங்க. இந்த இருக்கக்கூடிய பயணிகள் யாருன்னு பார்க்க போனால் அவங்க வந்து வயது முதிர்ந்தவர்களோ மாற்றுத்திறனாளிகளோ அவர்கள் சார்ந்திருக்க குடும்பத்தை சேர்ந்தவர்களும் தான் தற்பொழுது இந்த ரயில்வே நிலையத்தில் காத்திருக்காங்க. ஏற்கனவே இங்கிருந்து மீட்கப்பட்ட பயணிகள் அனைவரும் வந்து ஒரு பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்து செல்லப்பட்டிருக்காங்க. குறிப்பாக பார்க்க போனால் அது இங்கே வந்த மீட்பு குழுவினரும் தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் அதே போல் துணை ராணுவத்தினர் வந்து இந்த மீட்பு பணியில் ஈடுபட்டு இங்கிருந்து 2.5 கிலோமீட்டர் தூரம் வந்து நடந்து சென்று அவர்கள் ஒரு வாகனத்தில் ஏறி அங்கிருந்து வெள்ளூர் சென்று வாஞ்சி மணியாச்சி ரயில்வே நிலையத்திற்கு அவர்கள் அழைத்து சென்று அங்கு சிறப்பு ரயில் மூலமாக அனுப்பி வைக்கும் பணி நடைபெற்றிருக்கு. மேலும் இந்த கிராம மக்கள் உதவியுடன் தான் மீட்பு குழுவினர் முழுமையாக வந்து மீட்கக்கூடிய நடவடிக்கைகளில் வந்து மீட்பு பணியினர் வந்து முழுமையாக மீட்டிருக்காங்க. இந்த 92 பயணிகளையும் மாற்று வாகனங்கள் மூலம் அழைத்து செல்ல முடியாது. ஏன்னா வயது முதிர்ந்தவர்கள், அவர்கள் 2.5 கிலோமீட்டர் தூரம் நடக்குதுங்கிறது முடியாத காரியம். அதனால இவர்கள் வந்து ஒரு தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் அதே போல வந்து துணை ராணுவ படையினர் உதவியை நாடக்கூடிய நிலையில தான் இந்த ரயில்வே அதிகாரிகளும் ஊழியர்களும் இருக்காங்க. ஏன்னா அவங்களை எப்படி கூட்டு போறங்கிறதுல பல கட்டமாக ஆலோசனை மேற்கொண்டு கூட்டிட்டு போக முடியாத நிலையில தான் தற்பொழுது இந்த பயணிகள் வந்து இங்க தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. குறிப்பா வந்து நேரமாக இவர்கள் ஊருக்கு செல்ல வேண்டும்ன்ற நிலையும் அதே போல இங்க இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு அச்சமான நிலையும் ஏற்பட்டிருக்கு. அதனால உடனடியாக இவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதற்கு ரயில்வே நிர்வாகம் முன்வர வேண்டும். குறிப்பா வந்து இவர்களை மீட்கணும்னா ஒரு படகு மூலமாக 2.5 கிலோமீட்டர் சென்று அதற்கு பிறகுதான் வாகனங்கள் மூலமாக சாலை மார்க்கத்திற்கு சென்று இவர்களை வந்து மாற்றுப்பகுதிக்கு அழைத்து செல்ல முடியும். அப்படி இல்லைன்னா வான்வழி மார்க்கமாக ஹெலிகாப்டர் உதவியுடன் தான் இவங்களை மீட்க முடியுங்கிறது தான் இங்க உள்ள நிலையா இருக்கு. இருந்தாலும் இவர்களை எப்படியாவது மீட்க வேண்டும்ன்ற ஒரு நடவடிக்கைகள்ல தான் ரயில்வே துறை அதிகாரிகளும் ஊழியர்களும் ஈடுபட்டிருக்காங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.